சித்தப்பா தூங்கிட்டு இருக்காவோ போல இருக்க. ஏக்கா தேவா உள்ள வா மக்களே. ஏன்க்கா அடுத்த வீடு மாதிரி வெளியிலே வாசல்ல நின்னுட்டு புஷ்பா புஷ்பான்ட்டு அடக்கா உள்ள வர வேண்டியதுனே. ஏடி பழம் வாங்க சொல்லணும் மாட்டி குழந்தனே நல்ல தூங்கிட்டு இருக்காவள எப்படி எழுப்ப? சித்தி நான் போறேன்னு சொல்லி சொல்லுவேன். அம்மா விடவே மாட்டேக்காவ. போவாண்ட மக்களே அப்படிங்காவோ. பொண்ணுக்கப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு மாப்பிள்ளை வீடு பாக்கிறதுக்காண்டி. இந்த நேரத்துல நீ போய் கடையில போய் அது இதையும் வாங்கிட்டு இருந்தா ஊர்ல 4 பேர் என்ன சொல்லுவாவோ? வீட்டுல எல்லாரும் ஆளு இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் போய் வாங்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவாவோ. அதான் உங்க அம்மா சொல்லியிருப்பா. ஏக்கா அவர் சும்மா படுத்தாலே தூங்கிடுவாரு அசந்து. கவலை இல்லாத மனுஷன் அவருக்கு என்ன மாராசன் தூங்கிட்டு கிடக்காரு. எழுப்பி விடுதாக்கா வேற என்ன சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏடி இல்லன்னா நான் வேணா போட்டாடி அவர் எழுப்பாத பாவம். எங்க பொண்ணுக்கு அப்பா வரக்கூடியதுக்கு இன்னும் 1 மணி நேரம் கிட்ட தான் ஆயிருக்கு. இப்படி கிடந்து கொரட்டை விட்டு உறங்கிட்டு அடைக்கிய எந்திரிங்க. இந்த பழத்தை வாங்கிட்டு வாங்கலாம், செந்துளம் பழத்தை. மைனி வாங்க, செந்துளம்பழம் தானே அப்படியே வாங்கி வச்சு கொண்டு வச்சுட்டேனே. எங்க கொண்டு வச்சிரு? எடி அடுக்காடுல அந்த உள்ளி குடைக்கு பக்கத்துல தாம்டி எடுத்து வச்சிருக்கான் பாரு. ஒரு பையில தான் போட்டு வச்சிருக்கேன். இக்க பேசாக்கல வடை கிடலாம் கடையிலே வாங்கியிருக்கலாங்க. ஏங்க போட்டு சுடுதேன் அடக்க இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. எடி கடையில வாங்கினா அவ்வளவு என்ன குடிச்சாப்புல இருக்கும் வடை. அது தின்னாலும் நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்லுதேன் நம்மனா பரவாயில்ல, பொண்ணு வீட்டுல இருந்து ஆள் வருது, அதனாலதான் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலான்னு. நானே செஞ்சிரும் இல்லாட்டி எல்லாத்தையும் ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு, ரெடியா இருக்கு. நம்ம இந்த எல்லார் வீட்லயும் கூட்டிட்டு வந்து உடனே டக்குன்னு அவ்வளவு எண்ணெய் சட்டியை வைக்கணும், அப்படியே சுட்டு வைக்கணும். அதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்காரன் வந்துருவோம்ல, சுட சுட கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா மைனி நீங்க சொல்லுது சரிதான். கடையில வாங்கினா சரிப்படாது. கூட நாளும் 5-6 வடை கிடக்கும், பிள்ளைகள் வேணாலும் அப்படி இப்படி தின்னுட்டு போவோம். இன்னைக்கு பொண்ணுக்கு அப்பா தானே வராரு, அதனால நம்ம பேசி முடிக்கும் போது ஒரு உறுதி பண்ணும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்க. உங்க தங்கச்சி தான் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. எப்ப 2 மரம் 4-5 பேர் இருக்கா, அவளை மட்டும் கூப்பிடுதே அப்படின்னு. குழந்தை நான் தான் சொன்னேன் எல்லாரையும் கூப்பிடும். ஏன்னா நம்ம அப்படி பேசி முடிச்சிட மாதிரி தானே இருக்கு ஐடியால. எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு இதான் மாப்பிள்ளன்னு உறுதி ஆயாச்சு. எனக்கும் சம்மதம், பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சம்மதம். சும்மா இதெல்லாம் ஒரு பியாருக்கு தானே பொண்ணுக்கு அப்பா வராங்க. நம்ம கூட பேசுறதுக்கு அவங்கள முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அதனாலதான். மற்றபடி கல்யாணம்லாம் வரைக்கும் நாள் பார்க்கறதுக்கு இது பண்ணியாச்சு. சரிமே நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்ப இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள, அப்ப சரி எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம தெரியல எல்லாரும் என்னைக்கு பத்மா கல்யாணம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. பறவை இன்னைக்கு கூப்பிடலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாவோ, அதான் முடிவாயாச்சுல்ல. பறவை எதுக்கு சரி அப்ப நம்ம தெரியல எல்லாத்தையும் நேரத்தை போய் கூட்டு வாடியாங்க வந்து வடைய சுடணும்ல. ஏக்க மாக்க நேரம் போயிட்டே இருக்கு. தேவா ஃப்ரெண்டு கூட்டம் அவன் கூட்டம் இவன் கூட்டம் சொல்லிட்டு அங்க இங்க போயிட்டு கிடக்காத எங்கன என்ன வீடே கல்யாணங்களா கட்டியாச்சு. மாப்பிள்ள முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. வாங்க சித்தப்பா, எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணதே உங்களுக்கு வழியா போச்சு. நான் கிண்டல் பண்ணுதுன்னா நேத்து ராத்திரி 12 மணிக்கு போல மொட்டை மாடல அங்கேயும் நடந்துட்டு ஒரே போனு. ஐயோ பாத்துட்டாங்களா? பகல்ல பேசினாதான் அங்கேயும் சுத்தி எல்லாரும் என்ன யாதுன்னு கேட்கணும்னு பார்த்தா ராத்திரி சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தேன் நேரம் போலன்னு. சித்தப்பா என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயா ராசா, எனக்கு ஏற்கனவே காது குத்தி கம்மல் போட்டாச்சு, எனக்கு தெரியாமல இருக்கு ஃப்ரெண்டு. ஆமா இனி கல்யாணம் ஆக போது போறவேன்ன எப்பனாலும் பேசலாம். ஐயோ லட்டு வாங்க சொன்னால உங்க சித்தி. ஐயா நான் மறந்துட்டேன்னா அதை மட்டும் சரி வாங்கிட்டு ஓடியாரேன். நீ இருந்துக்க என்ன, இப்போ ஓடி இருந்துருவேன். ரிங் போகுது. என்னாச்சு யாழினி போன் எடுக்க மாட்டாங்களே? ஹலோ சொல்லுங்க. அடுக்கலையில நின்னுட்டு இருந்தனா அதான் போன் எடுக்க லேட் ஆயிடுச்சு. சரி மாமா கிளம்பிட்டாங்களே எப்படி? அப்பாக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லியிருப்பாங்க போல, மாப்பிள்ளைட்டுக்கு போகும்போது சும்மா போக கூடாது, ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகணும்னு. அதான் அப்பா கடையில போய் ஸ்வீட் வாங்க போயிருக்காங்க. வந்து அதுக்கப்புறமா கிளம்புவாங்க. அதான் 10 நிமிஷத்துல வந்துடலாமே, இன்னும் 1 hour கிட்ட டைம் இருக்குது. இதோட நீங்க 3 தடவை போன் பண்ணி கேட்டாச்சு அப்பா கிளம்பியாச்சான்னு. நானும் பதில் சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். அங்க போற என்ன வாயி நல்லா பேசுஞ்சனாலே பேசவே மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். இப்ப என்னெல்லாம் கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? சரி மாமா கிளம்பினா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ நான் உனக்கு போன் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவ்வளவுதான். இப்பவே எங்க சித்தப்பா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போயாச்சு. நேத்து நைட்டு உட்காந்து சும்மா உட்காந்து போன் பண்ணிட்டு இருந்தானா, நேரம் போலன்னு வந்துட்டு பேசிட்டு இருந்தானா எங்க சித்தப்பா எப்படியே பாத்துருப்பாங்க போல இருக்கு. ஐயோ ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. எங்க சித்தப்பா ரொம்ப ஜாலியான டைப்பு. அதுவும் இல்லாம எங்க அம்மா வர சொல்லியாச்சு, இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ஜாலியா இருக்கு. அங்கங்க கூப்பிட போயிருக்காங்க. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. சரி போனை வைக்கிட்டுமா? சரி வைக்கிறேன். மாப்பிள்ள தான் போன் போட்டு பேசிருப்பாரு போல. சரி இந்த காலத்துல பேசிக்கிட்டுதாவோ என்ன சொல்ல. சரி கல்யாணம் தான் முடிய போதுல, நம்மளும் ஒண்ணு சொல்லவும் முடியாது. மக்களே இந்த மக்களே எல்லா ஸ்வீட்டும் நிறத்தி போட்டு 1 கிலோ போல வாங்கியிருக்கேன். அது ஒரு 3 வகை பழமும் வாங்கியிருக்கேன். சும்மா வீசின கையும் வெறுங்கையமா போகப்படாதுல்ல, அதான் எடுத்து கொண்டு போய் இந்த பத்திரமா வை. இந்த எறும்பு இருக்க இடத்துல கொண்டு வச்சுப்படாதம்மா. போகும்போது எடுத்துட்டு போனோம். இன்னும் 1 மணி நேரம் கிட்ட இருக்குல்ல. சரிப்பா. என் பிள்ளைக்கு முகத்துல இப்பதான் சந்தோஷ கலை தெரியுது. மாப்பிள்ள நல்ல பையன்னு சொல்லுதாவோ. என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் தங்கமா பாத்துக்கிட்டாருனா அதே எனக்கு போதும். வேற என்ன சொத்துச்சோம் வேணும் எனக்கு. ஏக்கோ எங்க நாத்து வீட்டுல சொல்லிட்டியா? ஆமாட்டி மாமியா மருமொழி இருந்தாவோ அந்தளவு நாத்திரின்னு சொல்லிட்டு அவன் மாமியார்ட்டி சொல்லிட்டு வந்திருக்கேன். வாரன் இருக்கா சின்ன பொண்ணுக்கு உசுரெல்லாம் நாத்து தான் கிடக்கும். நம்மளுக்கு நாத்துக்கு சொன்னால இல்லையன்னு சொல்லி என்ன ஒரு அக்கறை. அப்படி இல்ல 4 மணி நாத்து விட்டு விட்டுற கூடாதுல, எல்லார் வீட்டையும் கூப்பிட்டு அதான் கேட்டேன். சரி அடுத்தப்பல சிம்மு வீட்டுக்கு தான். என்ன 4 மணி பயங்கர சிரிப்பெல்லாம் இருக்கு. சின்ன பொண்ணு இன்னைக்கு நம்ம புஷ்பாக்கா அக்கா வீட்டுல உளுந்த வடை கேசரி, அதுக்கப்புறம் அது உளுந்த வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு கெட்டி சட்னி
செம்ம டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. இங்க இருந்தே அரைக்கும் போது வாசம் கப்ப கப்பாடி எங்க வீட்டு புறசல் வரைக்கும் அப்படியே இழுத்துச்சு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்காங்களாம்ல, பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு கவனிப்பு பொண்ணு வீட்டுக்காராவுக்கு ஒரே ஆட்டமால இருக்கு. உங்களுக்கு என்ன அதை பத்தி? பச்சி சுச்சிலாம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மட்டுமா, நமக்கும் தானே. அதனாலதான் சிரிப்பு கொஞ்சம் ஓவரா இருக்கு. நாலுபடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம தான் இருந்து அவ்வளவு பாத்திரம் மட்டத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வரணுமா. புஷ்பக்கா சொல்லியாச்சு. இவன் நம்மள எனக்கு இழுக்கிறதுக்குனே சொல்லுவா. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடப்படாத, அவளுக்கு பொறாம. பாத்திரம் மட்டம் தானே கழுவலாம், கடைசியில தானே கழுவணும், பாத்துக்கிடலாம். அட நாலுபடி பாத்திரம் மட்டம் கழுவணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு வரட்டு கடைசியில எப்படி பாத்திரம் மட்டத்தை கழுவ வச்சு போடுறேன். எதை சிம்முட்டார போயிட்டாரே. மர்மல 10 முட்டைக்கு துட்டு கொடுக்கற மத்துக்க மறந்துடாதானே. அதான் கொடுக்க போறேன். போறவன அப்படி இப்படி மறந்துட்டு பாத்துக்கங்க. கொடுத்துட்டு வாடியாரே. சரி மர்மல. என் மாமியாருக்கு பிரியாணி செய்து கொடுக்க போறேன்னா என்ன ஆச்சோ தெரியல. பாவி மக்கா, பிரியாணியை விட்டு நம்மள கொல்லாம விடப்பட்டா போல இருக்க. அதுக்காண்டிதான் காத்து கிடக்கா போல இருக்கு. இவ்வளவு நேரம் காத்து கிடந்து தூங்கிட்டா போல இருக்கு. என்ன ஆனாலும் சரிதான், இன்னைக்கு இடியே விழுந்தாலும் சரிதான், ராஜேஷ் சிக்கிறத. என்னடா இவ தூங்கிட்டு இருக்கா, பிரியாணி வச்சு காத்து கிடக்கா போல இருக்க. போனா அதுதான் திங்க வைப்பா போல இருக்கு. என்னடா செய்ய, வீட்டுக்குள்ள போகாமல முடியாது. இவ்வளவு நேரம் அங்கங்க சுத்திட்டு வந்தாச்சு. சரி போவோம். அதுக்காண்டி வீட்டுக்கே போகாம இருக்க முடியுமா? ஏ ராதிகா, ஏ மர்மோல வந்துட்டீங்களா? உங்களுக்காண்டி தான் காத்து கிடந்தேன் இவ்வளவு நேரம். வாங்க தீ சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? இதி அந்த அளவுக்கு நான் என்ன மோசமா தான் செய்ய போறேன். என்ன கூடுதல் குறைவு கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்காண்டி இப்படி கொஞ்ச நேரம் காணாம போயிட்டீல தீ. உங்களுக்காண்டி தான் சாப்பிடாம நானும் குத்த வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாங்க தீ நம்ம ரெடி சேர்ந்து சாப்பிடலாம். உங்க மோவனை கையில எடுக்க முடியாது, அவர் இங்கே என்னதே தின்னுட்டு வந்துருவாரு. வாங்க தீ நம்ம ரெடி ஒண்ணா மண்ணா சாப்பிடுவோம். எனக்கு தனியா சாப்பிட்டே சரியா இருக்கும் பாத்துடுங்க. எங்க வீட்ல நான் தனியாவே சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா சேர்ந்து சாப்பிடுவா, இல்லனா எங்க அண்ணியோட சேர்ந்து தான் சாப்பிடுவேன். என்ன போயில போட்டு போச்சிரலாம் பார்த்தா, ஆனா இவன் எங்க இருந்து வந்தவதான். என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்தம் இல்லையே. இருந்தாலும் எனக்காண்டி சாப்பிடாம பசியும் பட்டியமா காத்து கிடக்கால. நான் வரணும்னு சொல்லிட்டு சவத்த பாவம். நம்ம அதுக்காண்டியாவது ஒரு உருண்டையாவது திங்கணும். என்னதான் எப்படியா இருந்துட்டு போட்டு. பாமர்மோல நம்ம 2 பேரும் ஒண்ணா திம்போம். ஆஹா, மாமியா மருமோ கூட்டணி பயங்கரமால இருக்கு. நம்ம ஊடையில பூந்துட வேண்டிதான். இல்ல அவ்வளவு பிரியாணியை 2 பேரும் சேர்ந்து தின்னு போடுவா. ராஜேஷ் கலர் கலரா நல்லா பளிச்சுன்னு இருக்கா. அப்போ பிரியாணி அம்மா டேஸ்டா தான் இருக்கும் போல இருக்கு. அதை எங்க அம்மையும் குட்டி போய் உட்காந்துக்கிட்டா. நம்மளும் பேர் வேண்டிதான். செல்லக்குட்டி, மாமாவுக்கு பிரியாணி கிடையாதாடா? போற பக்கம் பார்த்தா என் பொண்டாட்டி பிரியாணி மாஸ்டர் ஆயிருவா போல இருக்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தான். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மாமை. இத நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்ன மாமை, ஏன் இப்படி எழுதிய? காரமா இருக்கா? இல்ல, இது என்ன சொன்ன? வெஜிடபிள் பிரியாணியா? வெஜிடபிள் பிரியாணி தான். சூப்பரா இருக்கு, அடிபொலி. புளிச்சோறு ஆனந்த கண்ணீர்ல மிதக்க புளிச்சோறு, சூப்பர் புளிச்சோறு. என் பொண்டாட்டியால மட்டும்தான் இப்படி ஒரு புளிச்சோறு பிரியாணியை கிண்ட முடியும். பிரியாணில என்ன போட்ட? பிரியாணி பொடி கூட கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னாவோ. அதான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். அதோட கூட கொஞ்சோண்டு புளியும் கரைச்சு ஊத்துனேன். அப்பதானே நல்லா இருக்கும் டேஸ்ட். அடி சூப்பரா இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. இல்ல பிரியாணில புளிய கரைச்சு ஊத்தினாலும் சரிதான், சாம்பார் பொடியை போட்டாலும் சரிதான். அதுல என் மருமகளோட பாசம் கலந்துருக்குல, அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. தின்னல சாத்தி தின்னு. எது எப்படியோ மாமியா மருமோ சண்டை இல்லாம இப்படியோ அமைதியா போயிட்டு நான் மண்ணை போட்டாலும் திங்கிறதுக்கு ரெடிதான். எதுக்கு இப்படி செய்வீரு சொல்லு. என்னடி என்னையவே எது பேசியா? வா யவா விட்டுறியாவா? சின்னபடி விட்டு சின்னபடி அந்த மனசை தாங்கிட மாட்டாரு. சின்னபடி விட்டு சிம்மு பேசாம பேரு. இன்னைக்கு அவ்வளவு கோவத்துல நான் இருக்கேன். சின்னபடி சொன்னா கேளு, கீழே விடு. என் பொண்டாட்டி அடிப்பை தூக்கி போட்டு கொல்லுவே. உங்களுக்கு என்ன? என்னது அடி பேரு கொல்லு பேரா? என்ன எல்லாத்துக்கும் அளவுதான் உண்டு. தெருல தீவிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீரா? இங்கன வாட்டி சிம்ரேன்னு அவ இப்ப என்ன தப்பு செஞ்சானு போட்டு அடிச்சிட்டு இருக்கீரு. நாங்களும் அப்பப்ப பாத்துட்டு இருக்கோம். சரி புருஷன் முன்னாடி சண்டை வரது சகஜம்தான். அதுக்காண்டி இப்படி தெருல போட்டு அடிப்பா? ஆளை பார்த்து கூத்து போட்டுட்டு இருக்கீங்களா? நாங்களும் ஒண்ணு சேர்ந்து வச்சுக்கோங்களா, உங்களை தூக்கி போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து போடுவோம். பொம்பளை தானே, அடிச்சா கையை நீட்டி எடுத்து அடிக்க மாட்டேன்னு நினைப்பு. எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் உண்டு, பொறுமைக்கு ஒரு எல்லை தான் உண்டு. அது எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் சரிதான், பொறுக்க வரைக்கும் தானே பொறுப்பா. ஏடி என்னடி பிரச்சனை? இக்க உனக்கே தெரியும்லக்கா, என் மகன் 10ஆம் கிளாஸ் படிச்சான். 12ஆம் கிளாஸ் முடிச்சனே காலேஜ்ல எதுவும் சேர்க்கணுமே. அந்த நேரத்துல துட்டுக்கு ஓடிச்சாலே எப்படாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா
மாப்பிள்ள லேசுப்பட்ட ஆள் இல்ல, கல்லூலி மங்க, சரியான கல்லூலி மங்க. ஆளு சுள்ளா மாதிரி இருந்துட்டு என்ன வேலையெல்லாம் செய்தாரு வேண்டாத வேலை. என்ன தம்பி இதெல்லாம் என்ன பேச்சு பேசிய சொல்லுங்க பாப்போம், என்ன நியாயம் இதெல்லாம்? அவுட்ல உங்களுக்கு எதுக்கு கட்டி கொடுத்தாவோ? வேலை பக்கம் வேலைக்காரியை மட்டுமா கட்டி கொடுத்துருக்காவோ உங்களுக்கு? அவன் நான் கேட்கல கேள்வி. சோறு மங்கி போட வேணும், துணி துவைச்சு போடுறதுக்கு வேணும், பாத்திரம் பண்ணி கழுவி போடுறதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் அவன் வேணும். பிறகு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மட்டும் கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளை 100 நாள் வேலைக்கு போய் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்லயும் வந்து வேலை பார்த்துட்டு, வெளியிலயும் வேலை பார்த்துட்டு, என்னெல்லாம் படாத பாடுபட்டு அந்த பிள்ளை சீட்டு பணத்தை கட்டி இருக்கும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லணுமா சொல்லண்டாமா? தலையை குளிச்சிட்டு இருக்கீங்க, சொல்ல வேண்டியதுனே. வாயில என்ன கொழுக்கிட்டே இருக்கு, சொல்லுங்க. கல்லூலி மங்க வாயை துறக்காரன்னு பாருங்களாம். சரி விடு கையக்கா, விட்டுருக்கா. அவ விடுன்னு சொல்லனால விட்டுட்டு போறோம். இதுக்கு பிறகு ஏதாவது அடிச்சேன் பிடிச்சேன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவரு நடக்குது வேற. எதுக்கோ வந்தேன், கடைசியில என்னென்னவோ நடந்து போச்சு. சரி தம்பி, எங்க அக்கா மகனுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கார வரா, மாப்பிள்ளை வீடு பாக்கிறதுக்கு எல்லாரும் வந்துருங்க. சிம்ம கூட்டிட்டு வாங்க. இப்பவும் வாயை துறக்காரா? துறக்க மாட்டாரா? துறக்கவே மாட்டாரு. எடி ஆளாதி கண்ணத்தோட சிம்மு வந்துறேன்னுடி. இப்போ வந்தேன்னு வச்சுக்கியா, இந்த மனசு கூட எனக்கு அவனை சொல்லிட்டு இடப்பாருக்கா. இனி இந்த நிச்சாமலாம் கழிப்பு இல்லக்கா, அப்போ வார என்ன தப்பானது நினைச்சிடாதக்கா. அப்ப சரிட்டி பாத்துக்க வசதிய. எடி சின்ன பொண்ணு வாட்டி, கொஞ்சம் இந்த கோயில வீட்லயும் சங்கீத வீட்லயும் சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கு, எனக்கு சொல்லல அப்படின்பா நாளைக்கு. அந்த குவால் முட்டிட்டு எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இருக்கட்டும் டி, நம்ம தெரியல அவ 2 பேரும் வீட்டை ஏன் பாக்கி விடுவானே, சொல்லிடுவோம். வரதும் வராதுன்னு அவ இஷ்டம். இந்த மனுஷன் ஏதாவது கையை நீட்டினாருன்னா எனக்கு ஒரு போனபடு வந்து வெளுத்து கட்டிருந்தேன். சும்மா இரு சின்ன பொண்ணு, கேட்டுட்டுறாம அதுக்கு வேற சண்டைக்கு வருவாரு. ஆமா வருவாரு. சரி போயிட்டாருன்னா ஆளை பாருங்களா, சைஸ பாருங்களா, என்ன வறுத்து வராரு. என்ன டீ ஆளை வச்சு அடிக்க வரியோ? என்ன சொல்லுது? ஆளை வச்சு அடிக்க வந்தனா? அவங்க எதிர்ச்சியா வந்திருக்காவோ? ஆமா எதேச்சியா வந்தாவோ. வெளுத்து கட்டிடுற பாத்துக்கா, இருக்கணும் மரியாதை ஏறி 4-5 அடியால வச்சிருக்கேட்டி. எங்கேயாவது அவ்வளவு கூட போய் பாரு, ஒன்னு வெளுத்து கட்டிடுறேன் பாத்துக்கா. அதுலயும் இந்த 4 முடி இருக்கல, என்ன பார்த்து ஒரு மாதிரி நக்கல ஒரு மாதிரி பேசிட்டு போறான். வந்து பேசிக்கிட்டு உடனே நம்ம நாட்டுல பாதி பொம்பளைகளுக்கு இப்படி